ஆந்திராவை தாக்கிய மோன்தா புயலால் 2 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் சேதமடைந்திருப்பதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காக்கிநாடா அருகே நேற்று முன்தினம் கரையை கடந்த புயல் ஆந்திரா மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலும் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் 304 தாலுகாக்களில் நெல், சோளம், பருத்தி மற்றும் உளுந்து பயிரிடப்பட்டிருந்த 2,14,000 ஏக்கர் விளைநிலங்களும் 380 கிலோமீட்டர் நீள சாலைகளையும் 14 பாலங்களையும் புயல் சேதப்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் சந்திரபாபுவிடம் அதிகாரிகள் அளித்த முதல்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 200க்கும் மேற்பட்ட கால்நடைகள் மற்றும் கோழிகளும் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து கணக்கெடுப்பு நடத்தி ஒரு எருமைக்கு 50,000 ரூபாயும், கன்றுக்கு 25,000 மற்றும் ஒரு கோழிக்கு 100 ரூபாய் இழப்பீடு வழங்க ஆந்திர அரசு உத்தரவிட்டுள்ளது. உப்பரப்பள்ளி புறநகர் பகுதியில் பேருந்து ஒன்று வெள்ளத்தில் சிக்கியது. டிண்டி ஆற்று வெள்ளத்தில் ஸ்ரீசைலம் தேசிய நெடுஞ்சாலையில் 400 மீட்டர் அளவுக்கு சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. சித்திபேட் மாவட்டம் உஸ்னாபாத் கிராமத்தில் கொள்முதல் நிலையத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான டன் நெல்மணிகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. கால்வாயில் கிடந்த நெல்மணிகளை கையில் அள்ளி எடுத்த பெண் விவசாயி ஒருவர் அதிகாரிகளிடம் அழுதபடி முறையிட்டார். நாகர்கர்னூல் மாவட்டம் அச்சம்பேட் தாலுகாவில் வயலில் புகுந்த மழை நீரால் நெற்கதிர்கள் மூழ்கியதுடன் பசுமாடும் உயிரிழந்த துக்கம் தாங்க முடியாமல் விவசாயி அழுதது நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. மோந்தா புயலின் கோர தாண்டவம் மகாராஷ்டிராவிலும் பல விவசாயிகளின் வாழ்க்கையை சூறையாடியுள்ளது. லத்தூர் மாவட்டத்தில் ஒரே நாள் இரவில் கொட்டி தீர்த்த கனமழையால் ரேனாப்பூர் நீர்த்தேக்கத்திலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் பல்வேறு பகுதிகள் மூழ்கின. இதில் 70 வயது விவசாயி மோதிராம் என்பவரின் விளைநிலத்தில் இருந்த பயிர்கள் அடித்துச் செல்லப்பட்டன. வேதனையால் வயலில் புரண்டு அழுது துடித்த முதியவரை அருகில் உள்ளவர்கள் தேற்றி அழைத்துச் சென்றனர். லத்தூர் மாவட்டத்தின் மற்றொரு பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சோயாபீன்ஸ் முழுவதும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பாதிக்கப்பட்ட விவசாயி வயலில் தேங்கி கிடந்த மழை நீரில் உருண்டு புரண்டு அழுதது நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.